வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஃப்ரேம்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃப்ரேமில் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இப்போ அந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ செட் ஆனவொடனே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை தவிர அவுட் பாக்ஸ்லாம் வந்துட்டு அந்த உங்களோட ஃபோட்டோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு மேலே எரேஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கீழே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹார்ட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மற்ற பாக்ஸஸில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து டச் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற அந்த பாக்ஸ் தவிர மற்ற பாக்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோவை ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அக்யூரேட்டாக உங்களால் எரேஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு அப்படியே இது பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே எகைன் அதே மாதிரி தான் ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரேம்குள்ளே. ஸோ அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே கீழே அதே மாதிரி தான் பிளண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனு உங்களோட ஃபோட்டோ சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து அதுக்குள்ளே ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்பயும் எரேஸ் ஐகானை கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இமேஜஸாக வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 4 ஃபோட்டோஸ் இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி தான் மாற்றணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்துட்டு கரெக்டாக லைட்டாக எரேஸ் பண்ணாமல் மற்றதையும் எரேஸ் பண்ணிட்டீங்க, ஃபோட்டோவையும் லைட்டாக எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ்ன்னு இருக்கும், பக்கம் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு தெரியாமல் ஏதாவது ஃபோட்டோவில் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக எரேஸ் பண்ணதை மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இமேஜஸுமே பேலன்ஸ் 4 இமேஜ் இருக்குது. அதையும் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 6 ஃப்ரேம்ஸ்லேயுமே வந்துட்டு 6 ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பு இந்த கரெக்டாக எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ டச் பண்ணாமல் ஜூம் பண்ணி கரெக்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிட் ஆகிடும். ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எகைன் வந்துட்டு ஸ்னாப்சீட்டில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதனால் எந்தெந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு லைட்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. இப்போ எகைன் எடிட் எ ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆட் இமேஜ்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் சைஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த எரேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஃப்ரேம் வந்து சென்டரில் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு லுக்காக இருக்கும். கீழே வந்து ஷேடோவில் வந்துட்டு உங்களோட கால் வந்து படுற மாதிரி கரெக்டாக இருந்தால் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ணது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இங்கே கீழே பாருங்கள் போர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த போர்ஷனை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஷேடோ வந்துட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிகல்னு இருக்கும். ஸோ அதையும் லைட்டாக வந்துட்டு கம்மி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் தெரியும்.
கீழே அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அப்படின்னா லைட்டாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபோட்டோவை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேலே சேவ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் மீதி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேலரி ஓப்பன் ஆகும். நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டியூன் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். ஸ்டேச்சுரேஷன் இந்த மாதிரி அதெல்லாம் தேவைன்ற அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸுமே அதே மாதிரி தான். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி அலைட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபேஸ் வந்து பிரைட் பண்ணுறதுக்கு கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு எந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகுமோ நீங்கள் அந்த எஃபெக்டை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நன்னு கொடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத் வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல நேமை கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த சைடில் செட் பண்ணோம். கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இதில் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஃபாண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட்டே வந்து கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து டீட்டெயிலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் லுக்காக இருக்கும். டீட்டெயிலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டல் கலராக இருக்கும். இப்போ எடிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.